வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குளிர்காலத்தை சமாளிக்க முடியலையா? அப்போ சூப் குடிங்க. வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது குளிர்காலத்துல சூப் குடிக்கிறதால நமக்கு ஏற்படும் சில நன்மைகளை பத்தி தான். பொதுவா எல்லாரும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சூப் குடிக்கிறது வழக்கம். ஆனா குளிர்காலத்துல இந்த சூப் குடிக்கிறதால என்ன நன்மைகள் இருக்க போகுது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? குளிர்காலத்துல இந்த சூப் குடிக்கிறது உடலுக்கு எவ்வளவு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குளிர்காலங்கள்ல நாம என்ன மாதிரியான சூப்களை குடிக்கலாம்? தக்காளி, முட்டைகோஸ், பட்டாணி மற்றும் இனிப்பு சோளம் சூப்களை நாம குளிர்காலங்கள்ல சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த சூப்கள்ல விட்டமின், புரோட்டீன், மெக்னீசியம் அப்புறம் குறிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்காம். இதனால கோல்டு அப்புறம் ஃப்ளூ போன்ற நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும்னு சொல்றாங்க. அசைவ பிரியர்கள் கோழி இல்ல ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடலாம். குளிர்காலங்கள்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு வைரல் ஃபீவர் வர்றதை தவிர்க்க முடியாதது. அப்படி குளிர்காலத்துல வீக்கா இருக்கிறவங்க தினமும் சூப் சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். குளிர்காலங்கள்ல பலருக்கும் செரிமான கோளாறு வர்றது இயல்புதான். குறிப்பா வயசுல பெரியவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். குளிர்காலங்கள்ல சூப் குடிச்சா உங்களுக்கு அது பசிய உண்டு பண்ணும். சாப்பிட்ட சாப்பாடு ஈஸியா ஜீரணமாகவும் சூப் உதவும். குளிர்காலங்கள்ல மட்டும் இல்லாம தினமும் நீங்க ஏதாவது ஒரு வகை சூப் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல் அடிக்கடி டீஹைட்ரேட் ஆகுறது குறையும். உங்க உடல் பருமன் ஆகுறது தவிர்க்கப்படும். உங்க செரிமான சக்தி கூடும். உங்க இம்யூன் சிஸ்டம் சீராகும் அப்படின்னும் மருத்துவர்கள் சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், சூப் சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.